உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. சினிமா துறையில் உள்ள பிரபலங்களே பலரும் அவருக்கு ரசிகர்களாகத்தான் இருக்காங்க. தளபதி 63 படத்தின் அடுத்த அப்டேட் என்ன வரும் என்று மிகுந்த ஆர்வத்துடன் காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். சமூக வலைதளங்கள்ல தளபதி விஜய் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டாடிட்டு வராங்க. பகவதி படத்தில் விஜய்க்கு தம்பியாக நடித்துதான் ஜெய் சினிமாவில அறிமுகமானாரு. அதன் பிறகு வாமனன், சுப்பிரமணியபுரம், ராஜாராணி என முன்னணி கதாநாயகனாக மாறியிருக்காரு. தற்போது நீயா 2, கருப்பர் நகரம், பார்ட்டி, மதுர ராஜா உட்பட பல படங்கள்ல நடிக்கும் ஜெய் தான் கதாநாயகனாக மாற விஜய் கூறிய அறிவுரை தான் காரணம் என்று கூறியிருக்காரு. பகவதி படத்திற்கு பிறகு விஜய் சார் கிட்ட அடிக்கடி வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்தப்போ, இப்படி துணை கதாபாத்திரங்கள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை கடைசி வரை அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் ஹீரோவாக நடிக்க தொடங்கினேன். இப்போது ஒரே மாதிரியான கேரக்டர்ல நடிக்கிற போது விஜய் சார் சொன்னதுதான் நினைவுக்கு வரும் என்று கூறியிருக்காரு. தளபதி விஜயை வைத்து தலைவா என்ற வெற்றி படத்தை கொடுத்தவர் ஏஎல் விஜய். அந்த படம் வெளியாகி பெரிய பிரச்சனையை சந்தித்தது. தளபதி விஜய் நடித்த தலைவா படம் 6 வருடங்களுக்கு முன்புதான் வெளியாவதாக இருந்தது. ஆனால் அரசியல் காரணங்களால தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டு 9 நாட்கள் கழித்துதான் வெளியாகி இருந்தது. தியேட்டருக்கு வெடிகுண்டு மிரட்டல், போலீஸ் பாதுகாப்பு தர மறுப்பு, முதல்வரிடம் பேச தளபதிக்கு அனுமதி மறுப்பு, கோவையில் ரசிகர்கள் தற்கொலை, வெளி மாநிலங்களில் இருந்து பரவிய திருட்டு டிவிடிகள் என பல சர்ச்சைகள் இருந்தது. டைம் டு லீட், அதாவது தலைமை ஏற்கும் நாள் எனும் வாசகத்தினால் தான் இத்தனை பிரச்சனையும். எது எப்படியோ ஒரு நடிகரின் பட தலைப்பு ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சியே கொஞ்சம் அதிர வைத்தது என்பது அந்த நடிகருக்கு கிடைத்த வெற்றி தானே. ரசிகர்கள் அதற்காக பொறுமை இழக்காமல் தளபதியை திரையில் காண காத்து கொண்டிருந்தாங்க. பின் பிரச்சனைகளுக்கு பின் படம் வெளியாகி நன்றாகவும் ஓடியது. இந்த நிலையில் இயக்குனர் ஏஎல் விஜய் ஒரு விருது நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காரு. அப்போது அவரிடம் விஜயின் பயோபிக் வாய்ப்பு வந்தால் இயக்குவீர்களா என்று கேட்டதற்கு கண்டிப்பாக இயக்குவேன், அதற்கு அவருடைய மகன் சஞ்சய் நடித்தால் நன்றாக இருக்கும் என கூறியிருக்காரு. சமீபத்தில் இயக்குனர் பாலா ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துல நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு சென்று பணிகள் நடைபெறும் விதங்களை பார்வையிட்டிருக்காரு. இவர் இயக்கிய வர்மா படம் தயாரிப்பாளருக்கு பிடிக்காத காரணத்தால் அதனை மறுபடியும் எடுக்க படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த படத்திற்கு ஆரம்ப கட்ட வேலைகளும் நடந்துட்டு வருது. இதனைத் தொடர்ந்து பாலா தனது அடுத்த படத்திற்கான வேலைகள்ல இறங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கு. இதனை அடுத்து இயக்குனர் பாலா ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பணிகள் நடைபெறும் விதத்தை மேற்பார்வையிட்டிருக்காரு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலா, நான் இயக்கும் புது படத்தில் இது போன்ற காட்சிகள் இடம்பெறுகின்றன. அதனால் இந்த கூட்டங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்கு வந்தேன் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தால் அடுத்து இயக்க போகும் திரைப்படம் தென் தமிழகம் சேர்ந்த அரசியல் படமாக இருக்கலாம் என்று சந்தேகம் உருவாகி இருக்கு. இவரின் அடுத்த படத்தின் தகவல் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கலாம். தொலைக்காட்சியின் மூலம் பிரபலமாக மாறி பிறகு சினிமாவில் அறிமுகமாகி இப்போது ஒரு கலக்கு கலக்கிட்டு வராரு சிவகார்த்திகேயன். சமீபத்துல மிஸ்டர் லோக்கல் படத்தின் டீசரும் வெளியாகி இருந்தது. அதை பார்த்ததும் மக்கள் அவருக்கு வாழ்த்து கூறிட்டு வந்தாங்க. இதனை தொடர்ந்து அடுத்த படத்தில் கலந்து கொண்டிருக்காரு. அதற்கு அடுத்து சிவகார்த்திகேயன் PS மித்ரன் இயக்கத்துல தன்னுடைய 15வது படம் நடிக்க இருக்காரு. இந்த படத்திற்கான நாயகி பிரபல இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்களின் மகள் கல்யாணி நடிக்க இருப்பதாக தயாரிப்பு குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கடந்த வருடம் கனா என்ற படம் மூலம் தயாரிப்பாளராகவும் தனது பயணத்தை தொடர்ந்தார். அந்த படமும் செம ஹிட் ஆகி இருந்தது. அடுத்ததாக சின்ன திரை பிரபலம் ரியோராஜ் நடிக்கும் படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்துல ஷெரின், ராதா ரவி, நாஞ்சல் சம்பத் மற்றும் RJ விக்னேஷ் காந்த் ஆகியோர் முக்கிய வேடத்துல நடிக்கிறாங்க. படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் முடிவடைந்து டப்பிங் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் வேகமாக சில மாதங்களிலேயே முடிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்திற்கு படக்குழு எம்ஜிஆரின் ஹிட் பாடலான நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று என்ற தலைப்பை தேர்வு செஞ்சிருக்காங்களாம். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. தளபதி விஜயின் சாதனைகள் அண்மை காலமாக அதிகம் இடம்பெற்று வருது. இணையத்துல அவரின் படங்கள், பாடல்கள், போஸ்டர்கள், டீசர் என ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருது. அதே நேரத்துல அவர் படங்கள் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் கிளம்பி எத்தனையோ சர்ச்சைகளை கடந்துதான் வருது. மெர்சல் தளபதி விஜய் நடிப்புல வெளிவந்து பிரம்மாண்ட வசூல கொடுத்த படம். இந்த படம் அவருடைய திரைப்பயணத்திலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு 250 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைச்சிருந்தது. அண்மையில வந்த சர்க்கார் படமும்
அப்படிதான். ஆனாலும் உலக அளவுல 250 கோடிகளை தாண்டியது. மெர்சல் படத்துடன் இதனை ஒப்பிட்டால் சற்று குறைவுதான் என சொல்லப்படுது. மெர்சல் படத்தின் ஆலப்பூரான் தமிழன் பாடல்களை ரசிகர்கள் மறக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தும் படத்தின் பட்ஜெட் காரணமாக இந்த படம் தயாரிப்பாளர் நஷ்டம் என கூறி வந்த நிலையில் தற்போது பெரிய ஐடியாக ஒரு செய்தியை பிரபல சேனல் கூறியிருக்கு. இந்த சேனல்ல மெர்சல் நஷ்டம்தான், அதனால் சங்கமித்ரா படம் தேனாண்டால் எடுப்பதை நிறுத்தியது என கூறியிருக்காங்க. தயாரிப்பு குழு மெர்சல் படம் எங்கள் பிரைட் என கூறியிருக்காங்க. அவர்கள் பல படங்களின் நஷ்டங்களை இந்த படத்தின் மூலம்தான் சரி செய்தார்கள் என்ற தகவலையும் கோலிவுட்டை சேர்ந்தவர்கள் கூறியிருந்தாங்க. எது எப்படியோ மெர்சல் விநியோகஸ்தர்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுத்த படம் என்பதுல சந்தேகமே இல்லை.